இல்ல பாட்டாளி மக்கள் கட்சி என்பது கட்டமைப்பு இல்ல சொத்து ரெண்டுத்துல எதற்கு போட்டி அங்க பலமா இருக்கு? அன்புமணிக்கு ராமதாஸ் அன்புமணிக்கு ராமதாஸுக்கு போட்டியே கிடையாது. அப்போ எப்போ சாவான் தின்ன எப்போ காலி ஆகணும் உக்காந்துக்கிறேன். இதில் என்ன போட்டி கிடைக்குது? இப்போ ஒரு முறை வாய்ப்பு கொடுங்க, தமிழ்நாட்டை சிங்கப்பூரா மாத்திடலாம். ஏற்கனவே மாற்றம் முன்னேற்றம்னு ஒன்றும் இல்லாமல் போச்சு இல்லை. உன்னுடைய தகுதி எல்லாம் இன்னும் வெளியே வரல. 7 அம்பேத்கர் சிலைகளை திறந்து வச்சேன். கரெக்ட், சந்தோஷமான விஷயம். அவங்க கூட ஏன் சண்டை போட சொல்கிறேன், அவங்க கூட ஏன் கொளுத்துறேன் நீ சொல்லு. மற்றவனே ஆசீர்வாதம் பண்ணுற வயசு உனக்கு, ஆனால் நீ என்ன வேலை பண்ணுற? மட்டும் வேற மாநிலத்தில் பிறந்திருந்தா இந்தியாவுக்கே ஒரு வழிகாட்டி மூத்த தலைவராக கொண்டாடி இருப்பார். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது காமெடி. இவரை நான் பேசக்கூடாது, திருடனை, ஐயோக்கியனை, ஒரு ரவுடியை. உங்களுக்கு அவரை தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்க கோபப்படுவாங்க இல்லையா? நீங்க இந்த மாதிரி அவர் என்ன, அவர் தலைவரை யாரும் ஏத்துக்கலையே. எஞ்சி இருக்கிற ஒரே ஆள் நான் தான். வேற யார் ராமதாஸ் ஏத்து பேசுறாங்க? ஒரு ஆள் ராமதாஸ் கேவலமா மற்ற தலைவர் பேசாத விடவா நான் பேசுறேன்? இந்த சமூகத்திற்கு எதுவுமே செய்யலையா? எதாவது செஞ்சா நீங்க சொல்லுங்க. இல்ல இந்த தியாகிகள் குடும்பத்திலிருந்து ஒருத்தனுக்கு எம்பி ஆக்கிருக்கீங்களா, எம்எல்ஏ ஆக்கிங்களா, வார்டு மெம்பர் ஒன்றும் கிடையாது. முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்தேன், அருந்ததற்கு வாங்கி கொடுத்தேன். அப்புறம் ஏன்டா வன்னியனுக்கு வாங்கி கொடுக்கலாம்னு கேட்பாங்களே. இப்போ வர்றவங்களுக்கு யாருக்காவது உற்சாகமான கொடுக்கலையா? வர்றவனுக்கு கை செலவுக்கு காசு கொடுக்கலையா? உணவு ஏற்பாடு பண்ணலையா? எல்லாமே நடந்தது. அது கேளுங்க, இதை விட கூடுதலா நடந்தது. இந்த கூட்டணியில பாமக எந்த கூட்டணியில போய் சேரும் நினைச்சு வெக்கப்படுற அளவுக்கு மாறி மாறி கூட்டணி வச்சாச்சு. பச்சை துரோகம் இந்த சமுதாயத்துக்கு தொடர்ந்து செஞ்சாச்சு. கூட்டணி பத்தி அவருக்கு என்ன இருக்குது? Green Park Coaching Center, All India First Rank, 720 out of 720. Number of students joined MBBS in 2024, 1951. Green Park Coaching Center. Taste the Daily. உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. இன்றைக்கு நம்மோடு அனைத்து இந்திய பாட்டாளி முன்னேற்ற கட்சி நிறுவன தலைவர் திரு CNR ராமமூர்த்தி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், சிறப்பா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? கட்சி நிர்வாகிகள் மேலே குற்றச்சாட்டு வைக்கிறாரு. கட்சி நிர்வாகிகள் சரியா வேலை செய்யல. ஏங்க கட்சி நிர்வாகிகள் அவங்க என்னதுங்க? எல்லாரும் என்ன பண்ற, கலெக்ஷன் பண்ற ஏஜென்ட்டுக்கு தானே அவங்க. இப்போ அதில் கட்சியில் இருக்கிறவங்களாம் எதுக்கு? பொறுப்பாளர்களும் மற்றவங்களும் ஏன் கலெக்ஷன் பண்ணி கொண்டு கொடுக்குறாங்க. இவர் ஒரு பெரிய டான் மாதிரி உக்காந்துன்னு ரவுடி ராம்தாஸ் ப்ரொஃபஷ்னல். இவர் போய் ஆளுங்களை அனுப்பிடா, இந்த ஊரில் போய் வாங்க, இவங்ககிட்ட கேளு. இது தானே வேலையெல்லாம் மிரட்டி தானே வாங்குறது. இல்லை அவரோட வயதுக்காக நம்ம குறைந்தபட்சம் மரியாதை கொடுக்கல. நானும் ஒன்றா தானே இருந்தேன். இதில் என்ன பெரிய வயசு எங்ககிட்டலாம் வாங்கி தின்னாத பையனாவன். பாக்கெட்டில் இருந்தானே உடனே நாங்கள் ஸ்டூடெண்டாக இருக்கும்போதே உள்ளேருந்து எடுத்துப்பா மாதிரி எல்லாரும் நான் என்ன சொல்கிறேன்னா, ஏதாவது மரியாதைன்னா யாருக்கு? திருடன்னா திருடன்னு சொல்கிறேன், ரவுடின்னு சொல்கிறேன், கேடின்னு சொல்கிறேன். எனக்கு என்னங்க இருக்குது? அவங்கள பற்றி நான் திட்ட வேண்டிய அவசியம் என்ன? மற்றவங்களை யாராவது பேசுகிறேன்னா பாதிக்கப்பட்ட விக்டிம் ஆஃப் ராம்தாஸ் என்ன மாதிரி எவ்வளோ பேர் இருக்கான். அது இல்லாமல் மற்றவங்களாம் விடுங்க, நான் இந்த வேலையை இவ்வளோ செஞ்சுருக்கேன், எல்லாம் நான் தான் செஞ்சேன்னு சொல்கிறேன்னா என்ன பண்ணுவீங்க? இப்போ தலைக்கு மேலே இது வெயில். இந்த சமூகத்திற்கு எதுவுமே செய்யலையா? எதாவது செஞ்ச நீங்கள் சொல்லுங்களேன். ஒரு பத்திரிகையாளராக சொல்லுங்க, ஊடகமணி போய் கேளுங்க, அன்புமணி கேளுங்க, ராமதாஸை கேளுங்க. நீங்கள் என்னதாங்க பண்ணுங்க? ஒன்றுமே இல்லையே. நீ பண்ணலையே. தைலாபுரத்தை வளர்த்துருக்குற, அவ்வளோதான். 2 ரூபா ஊசி போட்டு இவ்வளோ தூரம் வந்தோன்ற. 2 ரூபான்றதுன்னா அந்த காலத்தில் என்ன இது? நீ என்ன பண்ண? இருள சமுதாயத்தில் பிறந்த, பழைய சர்டிஃபிகேட்டில் படித்த. இல்லை, இது எவ்வளோ பெரிய அயோக்கியதானே. வன்னியர் சமுதாய மக்களை நான் தாண்டா பாதுகாவலன்ற நரிக்குறவங்க இவரை போய் பார்க்குறாங்க. யார்? ராஜகண்ணப்பன். அவர் பிற்படுத்தப்பட்ட நலத்துறை அமைச்சராக இருக்கும்போது அவர் சொல்கிறாரு, உங்களுக்காக நான் தலைமையேற்று உங்கள் சமுதாயத்துக்கு நான் பணி செய்வேன், உங்கள் நரிக்குறவ சமுதாயத்துக்கு நான் தான் தலைவர், நான் உங்களுக்கு நல்லது பண்ணுவேன்னொன்னே அவங்க மைக்கை வாங்குறாங்க. நரிக்குறவ சமுதாயம், நம்ம நரிக்குறவ சமுதாயத்துக்கு நரிக்குறவர்லேருந்து தான் தலைவராக இருக்க முடியும், நீ இருக்க முடியாதுன்னு சொன்னாங்க. இப்போ இவர் யார்? இவருக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது சொல்லுங்கள்? சம்பந்தம் இல்லையே. இதெல்லாம் இப்போ தானே வெளியே வருது. இப்போ எங்களுக்கு தெரியவோ வந்தது, நாங்களெல்லாம் ஒன்றா தானே இருந்தோம். இப்போ ஒரு ஆளை இப்போ சரி, இந்த அப்பாவி மக்களை ஏமாற்றுகின்ற படுபாவி இவன் நான் எந்த வார்த்தைகளை சொல்ல முடியும்? மற்றவனை நீ எப்படிலாம் பேசுகிற? எந்த நாய்க்கு நான் பதில் சொல்ல வேண்டியதில்லை. யார்? முதலமைச்சர் என்ன பிரச்சனை சொல்லுங்கள்? முதலமைச்சர் நான் பார்க்கணுமா? இது எவ்வளோ மட்ட ரகமான பேச்சு. ஒரு முதலமைச்சர் 8.4 கோடி மக்கள் ஓட்டு போட்டு ஜெயிச்ச ஒருத்தரை, சார்பாக இருக்கிற முதலமைச்சரை
உனக்கு என்ன இங்க வேலை? தம்பின்ட்டு தம்பி ஸ்டாலின் இருக்காரு. அது எப்பயுமே தம்பின்னு சொல்லுவாரு. நான் தான் வந்து உன்னை துணை முதல்வர் ஆக்குனேன், நான் தான் உன்னை மேயருக்கு நிக்க சொன்னேன் எல்லாம். அது வந்து அவங்க கட்சியில இவர் போய் சொல்லி உடனே துணை மேயர், அவங்க கட்சியில இவர் சொல்லி போய் இது பண்ணவங்களா? ஏதாவது சொல்லுங்க. சொல்றாரு. இல்ல அவரு சொல்லுவாருங்க. இப்ப எனக்கு நான் கூட தான் சொல்றேன். அவரு சொல்லுவார், யாரை வேணாலும் சொல்லுவார். வாஜ்பாயை கூட சொல்லுவார், மறைஞ்சு போனவரை கூட சொல்லுவார், இருக்கிற ஆள் கூட சொல்லுவார். யாரை சொல்ல? வயசானவன்னா எல்லாம் கரெக்டா? நீ இந்த இந்தியாவிலே நீ தான் மூத்த தலைவர்னா அவர் சொல்கிறேன், நான் அன்புமணி எங்கள் அப்பா மட்டும் வேறு மாநிலத்தில் பிறந்திருந்தா இந்தியாவுக்கே ஒரு வழிகாட்டி மூத்த தலைவராக கொண்டாடி இருப்பார்கள், பத்மஸ்ரீ பட்டம் கொடுக்கணும் சொன்னார. இது என்ன, இது யார் சொல்லுவாங்க? ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது காமெடி நிறைய. அதாவது இவங்க வந்து இன்றைக்கி வந்து பேசுகிறாங்க இல்லையா, தத்துவ ரீதியாக நான் இத்தனை ஆண்டு காலம் முன்னெடுத்ததை தான் அவங்க பேசுகிறாங்க. வேறு எதுவும் அவங்களுக்கான கொள்கை இதெல்லாம் இளைஞர்கள்கிட்ட இப்போ போகுது. அதை ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுக்காக அந்த மேடை நான் தலைமை ஏற்று நடத்தியிருந்தால் என்ன நடந்திருக்குமோ அதுதான் நடக்குது. இப்போ எந்த இது பேச்சுமே, அவங்க பேசுகின்ற எல்லா பேச்சுக்களுமே நான் முன்வைத்தது, நான் கோரிக்கை வைத்தது, நான் அதுக்காக பாடுபட்டது. சரி, நான் வந்து என்ன பண்ணுறேன், 25 பேர் துப்பாக்கியால் சுட்டு கொன்றார்கள். முதல்ல பாப்பனப்பட்டு ரங்கநாத கவுண்டர், இறுதியாக சிறு தொண்டமாதேவி தேசுங்க இராணுவ வீரன், இவரெல்லாம் இறந்துபட்ட பிறகு நாம் என்ன முடிவு பண்ணுறோம்? உயிரை ஆயுதமாக ஏந்தி போராடியதனால் இதுக்கப்புறம் நம்ம உயிரை ஆயுதமாக ஏந்தி போராடுகின்ற போராட்டத்திலிருந்து விடுபடணும். இந்த மக்களுக்கு என் பின்னாடி இருக்கிறார்கள் என்று தவறான செயல்களை எல்லாம் செய்யக்கூடாது. அறிவை ஆயுதமாக ஏந்துவோன்னு சொன்னால் அறிவை ஆயுதமாக ஏந்தி போராடுகிறேன். அறவழி போராட்டங்களை தான் முன்னெடுக்கிறேன். அனைத்து உரிமைகளையும் பெற்றிடத்தான் இன்று வரை நான் போராடி கொண்டிருக்கிறேன். என் வாழ்க்கையே என் இளமை காலம் தொட்டு இன்று வரை இதுக்காக தானே தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறேன். நான் தானே தொடர் போராட்ட போராளி. இவன் ஒன்றுமே இல்லாமல் இவன் வந்து போராளிங்கிறான். அதுவும் நான் செய்து வைத்ததை எல்லாம், ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா கட்டு சோத்துல எச்ச புஞ்சிட்டு எல்லா சோறும் எனக்குன்ற மாதிரி அவர் அந்த வேலையை தானே செஞ்சுட்டு இருக்கார். இவரை வந்து நான் வந்து பேசக்கூடாது, திருடனை, அயோக்கியனை, ஒரு ரவுடியை என்னவான 29 முறை தாக்கி இருக்கிறார்கள். உங்களுக்கு அவரை தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்க கோபப்படுவாங்க இல்லையா? நீங்க இந்த மாதிரி அவர் தலைவரை யாரும் ஏத்துக்கலையே. ஒரு என்னன்னு கேட்டீங்கன்னா பாருங்க, நாங்க பிடிச்சி வச்ச பிள்ளையார் சாணிங்க, பிடிச்சி வச்சங்க பிள்ளையாருன்றது வழிச்சு எறிஞ்ச என்னங்க சாணி தானே. அதே கதை தான். ஒன்று யாருன்னு தெரியாத மாதிரி பண்ணிட்டோம், தப்பு பண்ணிட்டோம். அது இப்போ வந்து உண்மை தெரிஞ்ச பிறகு ஊர் உலகத்துக்கெல்லாம் வெளியே வருது இல்லை. அதுக்கப்புறம் நீ எப்படி பண்ண முடியும்? சரி, நீ சொல்ற நான் வந்து ஒரே நாளில் 7 அம்பேத்கர் சிலைகளை திறந்து வச்சேன். கரெக்ட், சந்தோஷமான விஷயம். அவங்க கூட ஏன் சண்டை போட சொல்கிற, அவங்க கூட ஏன் கொளுத்துற, நீ சொல்லு. அப்புறம் அம்பேத்கர் என் வீட்டுக்கு முன்னாடி வச்சுன்னு இருக்கிறேன்ற நியாயம் வேணாம். வன்னியன் மட்டும் வாழ்கிற தனி தீவா இது தமிழ்நாடு? எல்லாருக்குமானது தானே. மனிதநேயத்தோடு வாழணும் தானே. வயதாக எப்படி இருக்க வேண்டும், மற்றவனே ஆசீர்வாதம் பண்ணுற வயசு உனக்கு. ஆனால் நீ என்ன வேலை பண்ணுற? எப்பயுமே வன்முறை தீவிரவாதத்தை தூண்டுகின்ற செயலை தானே செய்கிறீர்கள். யாராவது ஒருத்தர் வந்தால் தப்பு பண்ணிட்டா என்ன சொல்கிறீங்க? இது தப்புப்பா, போப்பா, அதெல்லாம் சரி கிடையாது, நீ எல்லாம் செய்யக்கூடாதுன்னு புத்திமதி சொல்கிறாளா? நான் அதை தான் சொன்னேன். உன் வயசு என்ன ஆகுது? ஆசீர்வாதம் பண்ணுற வயசுல அடிதடி தகராறுக்கு எல்லாம் தூண்டி விட்றியே நியாயமா? அன்புமணி அவர்கள் பேசும்பொழுது அதை நீங்க சொன்னதான் மேற்கோள் காட்டுறாரு. அவர் வந்து இனிமேல் நாங்கள் வந்து அடங்குமறு அத்துமீறுன்னு சொல்ற இடத்துல நாங்கள் கிடையாது, நாங்கள் எல்லாரையும் படிக்கதான் சொல்றோம் அப்படின்னு இதுதான் டைலாக் விடுவோம். நாங்கள்லாம் படிக்க சொல்றோம், நாங்கள்லாம் இது பண்ண சொல்றோம், தயவு செஞ்சு படிங்கன்ற. இல்லை, எல்லாம் இழுத்துன்னு போய் வாங்க விட்டதெல்லாம் யாரு? கேஸ் வாங்க தான். ஒரே ஒரு உதாரணங்க, என்எல்சியில் போராட்டம் பண்ணுறாங்க. போராட்டம் பண்ணும்போது என்ன பண்ணுறீங்க? என்எல்சி ஏரியாவிலேருந்து யாரும் வரல, நல்லா பார்த்துங்க. எங்கேருந்து வரீங்க? அரியலூர்லேருந்து வரீங்க, விழுப்புரத்துலேருந்து, கடலூர்லேருந்து. அங்கேருந்து வராங்க, கைது பண்ணுறாங்க. இந்த 2ஆக பிரித்து போடுறாங்க. ஒன்று வந்து பாளையங்கோட்டை ஜெயிலு, இன்னொன்று வந்து மதுரை ஜெயிலு. அங்கே இருக்கிறவங்களாம் யாரானா ஒரு ஆள் கூட அங்கே கிடையாது. எங்கே அந்த போராட்ட காலத்துல வரல. அதெல்லாம் நீங்க பாருங்க. நான் வந்து நான் தப்பா சொல்லலை. இதில் இப்படி தானே அங்கேருந்து கூலிக்கு மாரடிக்கிற ஒரு கூட்டத்தை கூப்பிட்டு வந்து உதவாங்க விட்டு போய்கினே இருக்கிறான். அதெல்லாம் கவலைப்பட போறானா? அவங்களுக்கு ஏதாவது ஏங்க 25 பேர் செத்து போனாங்க, அவங்க குடும்பத்துக்கு நீங்க ஏதாவது செஞ்சிருக்கேன்? நீங்க சொல்லு. ஒண்ணுமே செய்யல. ஒண்ணு தான் செய்யல. நான் 3000 ரூபாய் வாங்கி கொடுத்தேன், 3 லட்சம் ரூபாய் கொடுத்தேன், அதே 5 லட்சம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வாங்கின்னு ஓடணும் தானே. அதனால தானே இவங்க எந்த ஊருக்கும் போக மாட்டாங்க. தனியா போக முடியாது. இந்த தியாகிகள் வீட்டுக்கு போயிட்டு வர முடியுமா? இல்லை. இப்போ அன்புமணி என்ன சொன்ன, முதல்ல எழுந்த உடனே நான் 36 வயசுல சத்தியம் பண்ணுறான். அப்பனை மாதிரியே 5 சத்தியம். என்ன, முதல்ல எல்லாரும் கான்கிரீட் வீடு செத்துப்போன தியாகிகளுக்கு, அடுத்தது எல்லாருக்கும் வந்து தொழில் ஆரம்பித்து கொடுப்பேன் 2, 3வது 5 ஏக்கர் நிலம் கொடுப்பேன், 4வது அந்த குழந்தைங்களாம் தத்து எடுப்பேன், படிக்க வைப்பேன்,
அஞ்சாவது எல்லாருக்கும் வேலை வாங்கி கொடுத்து நான் அந்த குடும்பங்களையே பாதுகாப்பேன்னா ஒன்றாவது கடைப்பிடிச்சாங்களே. அது ஏங்க இந்த செம்மரக்கட்டெல்லாம் இது போயெல்லாம் அறுத்தாங்க, அதெல்லாம் ஆந்திராவில் மாற்றினுங்களுக்கு என்ன சொன்னோம், கான்கிரீட் வீடு கட்டி கொடுப்போம். தேர்தல் வரும்போது அவன் சொல்லிட்டு போயிட்டே இருப்பான். நாம ஏதாச்சும் சொன்னால் தேர்தல் வந்தால் நீங்களாம் பேசுகிறாங்கன்னுவாங்க. சரி, யாரும் எதுவும் செய்யலையே. இப்போது அன்புமணியை பற்றி சொல்கிறான், ரொம்ப பெரிய நல்லா ரொம்ப திறமையான ஒரு உலகமே பார்த்து வேண்டியது. இந்த ஊர் மூலையில் உக்காந்துக்கின்னு இஎன்ஓ செக்ரட்டரிக்கு ஹெல்த் இதில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இவர் தான் கொரோனா பீரியடில் சொல்லி சொல்லி இவரை கேட்டு தான் நடந்ததுன்னு சொன்னான்ல. எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம். சரி, அது விடுங்க, அது மாதிரி போச்சு. நீ என்ன பண்ண, இந்த சமுதாயத்துக்கு என்ன பண்ண, இந்திய மக்களுக்கு என்ன பண்ண? நீ மத்திய சுகாதாரத்துறை அமைச்சரான உடனே முதல் வேலை என்ன பண்ண? கிங் இன்ஸ்டியூட்டை மூடன. 100 ஆண்டு காலம் மேலே உள்ளது. அதே மாதிரி இமாச்சல பிரதேசில் இருக்கிற கொசாலி இன்ஸ்டியூட்டை, ரிசர்ச் இன்ஸ்டியூட்டை மூடனேன். அதுக்கப்புறம் நீலகிரியில் இருக்கிற பாஸ்டர் இன்ஸ்டியூட், இதெல்லாம் விஷக்கடி மருந்துகள் தயார் பண்ணுற இடம், 100 ஆண்டுகள் பழமை வாழ்ந்தது. ஏன் மூடனேன்? நீ போகும்போது மூடிட்டு போயிட்டேன். அடுத்து குலாம் நபி ஆசாத்து அதெல்லாம் திறந்தார. ஸோ இந்த மாதிரி வேலைகளை ஏன் பண்ண? நீ பதவி வாங்கித்த உடனே என்ன செஞ்ச? 380 டேப்லெட்டை இதெல்லாம் பேன் பண்ண. இதெல்லாம் இருக்கக்கூடாது, இந்தியாவில் அனுமதிக்கக்கூடாதுன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் சில கால இடைவெளிக்கு பிறகு வாங்கிக்கின்னு அதெல்லாம் பேனை லிஃப்ட் பண்ணேன். ஏன் பேன் பண்ணேன், ஏன் லிஃப்ட் பண்ணேன்? ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது. இப்போ அவர் என்ன சொல்கிறாரு, இந்த அடிக்கடி அன்புமணி பற்றினா அதை பற்றியே பேசலாம். அவ்வளோ அக்கப்போர் இருக்குது. இன்றைக்கி ஏன் பாட்டியாலா கோர்ட்டு படிக்கட்டி ஏறி இறங்கின்னு இருக்கேன். இண்டெக்ஸ் ஹாஸ்பிட்டல் இருக்கு இல்லையா, அந்த உரிமம் வழங்கினதுல லைசன்ஸ் கொடுத்ததுல முறைகேடு கேஸ் இருக்கா? இவருடைய கீழே வேலை செஞ்சார்ல எய்ம்ஸ், அதில் கீரன் தேசாய் அவர் வீட்டில் ரைடு. எவ்வளோ பணம் எடுத்தீங்க? இந்தியாவிலே இதுவெல்லாம் அவ்வளோ பணம் ஒரு வீட்டிலேருந்து, ஒரே வீட்டிலேருந்து எடுத்தது 1600 கோடி இருக்கா? அந்த கேஸ் இருக்கா? அவர் வீட்டிலேருந்து எடுத்த கோல்டு 7 டன் 7000 கிலோ இருக்கா? ஸோ இந்த மாதிரி இருக்குது, நிறைய இருக்குது. ஸோ இதெல்லாம் எதுவும் செய்யலை, இதெல்லாம் அதை பற்றி பேசலை. உனக்கு நிர்வாக திறமையில் இதெல்லாம் பண்ணிட்டு நீ மாட்டிக்கின்னு இங்கே இவங்களெல்லாம் காப்பாற்ற போறியான். சரி, உனக்கு இந்தியா முழுக்க 520 எம்பிபிஎஸ் சீட்டு உண்டு கோட்டாவில். எந்த தமிழ்நாட்டுக்காரனுக்கு கொடுத்தேன்? கொடுக்கலையே. சரி, அதான் சொல்லுங்கள், நான் கொடுத்துருக்குறோம். இல்லை இந்த தியாகிகளுக்கு கொடுத்துருக்கீங்களா? இல்லை இந்த தியாகிகள் குடும்பத்திலேருந்து ஒருத்தனுக்கு எம்பி ஆக்கிருக்கீங்களா, எம்எல்ஏ ஆக்கிங்களா, வார்டு மெம்பர்? ஒன்றும் கிடையாது. ஸோ இவங்க பேசுகிறோம், இளைஞர்களுக்கு வழிகாட்ட போகிறான். இந்த வயசில் இளைஞர்களுக்கு வழிகாட்டுற. இப்போ சார் அதில் இருக்கிறவங்க எல்லாம் 2000க்கு அப்புறம் பிறந்த பசங்களை தான் வச்சுன்னு இருக்காங்க. அவங்களுக்கு அதானே சரி, அவங்க தானே இளைஞர்கள். கேளுங்க, மூத்த தலைவர்கள் மூத்த இதெல்லாம் இல்லை, அவங்களெல்லாம் இல்லை, அவங்களுக்கெல்லாம் விவரம் தெரியாது. இதை பற்றி இனிமேல் தான் தெரிஞ்சுக்கணும். இப்போ தான் சொல்கிறாங்க. நான் சொல்லி இத்தனை ஆண்டு காலம் அவங்களை திருத்தி ஒரு நெறிமுறைப்படுத்தி வச்சுருக்கேன் இல்லையா? இந்த மாதிரி தத்துவார்த்த ரீதியான விஷயங்களை தானே பேசுகிறாங்க. இது என்னுடைய மாநாடு தான். இப்போ என்னுடைய கருத்துக்களுக்கு, என்னுடைய தத்துவார்த்தத்துக்கு, என்னுடைய கருத்தியலுக்கு நான் முன்னெடுத்து இத்தனை ஆண்டு காலம் 55 ஆண்டு காலம் போராடி கொண்டு இருக்கிறேனே, அதை தானே அவங்க பேசுகிறாங்க. சரியா பேசியிருக்காரு, அப்படி புரிஞ்சுக்கலாமா? இல்லை அதில் இப்போ தான் முன்னெடுக்கிறாங்க. அது சரியாக பேசுறதில்லை, ஆளால் கொண்டு ஒன்று பேசுகிறாங்க. இப்போ சௌமியா பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்க? 1000 காணி ஆள வந்தார். இது 1000 காணி. 1000 காணினா ஒரு காணி 1 ஏக்கர் 32 சென்ட். அப்போ 1000 காணிக்கு 1000த்துக்கு என்ன ஆச்சுங்க? 1320 ஏக்கர் அப்படின்னு இந்த அறிவாளிங்க. யார் இதை ஏற்கனவே இந்த அன்புமணி அதை தான் சொல்லிட்டு இருந்தான். 1000 காணினா அப்படியே கணக்கு போடுற அறிவாளிங்க. ஆனால் அங்கே இருக்கிற நிலத்தினுடைய ஏக்கர் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 2228 ஏக்கர். நான் தான் வழக்கு போட்டேன், எனக்கு தெரியும். இந்த அடியும் தெரியாமல் நுனியும் தெரியாமல் பேசுகிறாங்க. 11 கிலோமீட்டர் நீளம் அவருடைய இடம். அந்த இடத்துல ஹைவேஸுக்கு எடுக்கிறாங்க ரோடு அகலப்படுத்துறதுக்கு. அதில் காசு அதுதான் காம்பவுண்ட் வால் போடுறதுக்கு இந்த அரசு செய்யுது. எங்களுக்கு காம்பவுண்ட் வாலாக முக்கியம், ஏழை பிள்ளைங்களுக்கு படிக்கிறதுக்கு மாற்றத்துக்கு உதவி பண்ணல. சரி, அந்த இடத்துலேருந்து 2 இடம் சூலேரிக்காட்டில் 10 கோடி லிட்டர் தண்ணி எடுக்கிறாங்க. அதுக்கு நான் போராட்டம் பண்ணி அதை அதுக்கும் ஒரு இது கிடையாது, அவர் பேரில் வைக்கலை. இப்போ அது சூலேரிக்காடு. இங்கே பேரூர் இடத்துல 2465 கோடியில் 85 ஏக்கரில் 15 கோடி லிட்டர் தண்ணி. இது எல்லாருக்கும் தான் பயன்படுது. ஸோ இந்த இடத்த எடுத்து 30 ஏக்கர் ரியல் எஸ்டேட்டுக்கு ட்ரை பண்ணாங்க. அதை தான் நாங்கள் போராடி நான் தான் நிறுத்தினேன். வந்தா மாதிரியா? சார் எதுவுமே இல்லை சார். இது மாதிரி ஏதாவது ஒன்று அக்கப்போர் கொளுத்தி போட்டு போய்க்கினே இருக்க வேண்டியது. அவங்க முன்னாள் மந்திரின்னு ஒன்று அது செய்தி பரபரப்பாகுது.
ராமதாஸுக்கு வந்து செய்தி வருது. என்னன்னா மூத்த தலைவர்கள் இவங்க என்னெல்லாம் பண்ணாங்க. இல்ல பாட்டாளி மக்கள் கட்சி என்பது கட்டமைப்பு இல்ல சொத்து ரெண்டுத்துல எதற்கு போட்டி அங்க பலமா இருக்கு அன்புமணிக்கும் ராமதாஸ் அவர்கள்? அன்புமணிக்கு ராமதாஸுக்கு போட்டியே கிடையாது. அப்போ எப்போ சாவான் தின்ன எப்போ காலி ஆகணும் உக்காந்துக்கிறேன். இதில் என்ன போட்டி கிடக்குது? வயசுக்கு சீக்கிரம் போகலையன்றது அன்புமணிக்கு வருத்தம். அப்பா சார் ஆமாம், அதனால என்னது உன்னை சொல்ல கொல்லி போட கூட நான் வரமாட்டேன்ல சொல்லிட்டு வந்துட்ட மாதிரி. அங்கே இருக்கிற பணம்லாம் வச்சுருந்தாங்க இல்லைங்களா, எல்லாருக்கும் உதை கொடுத்துட்டு எல்லாத்தையும் எடுத்துன்னு கூடியான்ட்ட மாதிரி. அங்கே இருந்த சொத்து வித்து பணத்தெல்லாம் இப்போ கடைசியாக ஒரு தகராறு நடந்தது இல்லையா, உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. எல்லாரும் பார்த்தோம். ஆமாம், அதில் இருக்குது. அப்போ என்ன நடந்தது? எல்லாரையும் நாய்க்கு கூட வெளியில் துரத்தி விட்டாங்க. ஒன்றும் கிடையாது, வீட்டில் இவங்க மட்டும் குடும்பஸ்தர் வச்சுக்கின்னு ஓவராமா. ஏங்க இவங்கெல்லாம் போனால் ராமதாஸ் வந்து சட்டை கூட போட மாட்டாங்க, பனியன் போட்டுன்னு லுங்கி கட்டின்னு உட்காந்துருப்பா மாதிரி. உனக்கு பிறந்த நாள் வா, இன்னும் கல்யாண நாள் வான்னா கூட வரமாட்டா மாதிரி. இதுவரை அந்த இடத்துல வந்து தைக்கூடல்னு இருக்குது இல்லை, அதில் யாரை கூப்பிடுவான்னு கேட்டீங்கன்னா அவன் சொந்த தம்பி இவர் 4ஆவதாக பிறந்தாருன்றாங்கல்ல. இவங்க அப்பாவுக்கும் முதல்ல ஒரு கல்யாணம் நல்லாம்ன்ற ஊரில், அதுக்கு குழந்தையே கிடையாது யார் ராமதாஸுக்கு. அதுக்கப்புறம் 2வது ஒரு பொண்டாட்டி, அவங்களுக்கு தான் 2 பொண்ணுங்க. அதுக்கப்புறம் 3வது வந்து இந்த அம்மாவுக்கு இவர், அதுக்கப்புறம் தான் வேற அந்த தம்பிங்களை கூட கூப்பிட மாட்டான்னு சொல்கிறேன், இவர் வேற இதுன்றதுனால. ஸோ இந்த மாதிரி உள்ள ஒரு ஆள் எப்படிங்க மற்றவங்களை செய்ய, சின்ன இது கூட செய்ய முடியும். யாருக்காவது ஒரு ஆள் இவ்வளோ நாளில் யாராவது என்னால் எனக்கு வந்து உதவி பண்ணார், நான் அவர் படிக்க வச்சார், இல்லை ஒன்று சொல்லியாவது விட்டார் ஒரு ஆள், இல்லை இவனை வந்து இத்தனை ஆண்டு காலம் மந்திரியாக இருந்தாங்கல்ல அவங்க ஏதாவது செஞ்சுருக்காங்களா? கோல் யார்கிட்ட இருந்தது? என்டி சண்முகத்துக்கிட்ட இருந்தது. என்எல்சி யார்கிட்ட இருந்தது? இங்கே இருந்தது. அங்கே அவ்வளோ பேர் காம்பன்சேஷன் அது இது வேலைகள்லாம் கேட்டாங்களே, இவன் வந்து பண்ணியிருக்கலாம்ல, ஏதாவது பண்ணாங்களா? பண்ணலையே. சரி, இந்த 2 ரயில்வே மந்திரி இருந்தாங்க, அந்த ஏகே மூர்த்தி இருக்கும்போது 5000 பேர் போஸ்டிங் போட்டாங்க, ஏதாவது போட்டாங்களா? பீகார் அதில் வந்து யார் இருந்தது? நிதிஷ்குமார் இருக்கும்போது ஒரே ஒரு எல்லாம் பீகார்காரன் தானே போயின்னுக்கிறான், கேங்மேன் கூட இல்லையே. நீங்கள் செஞ்சுருந்தா தானே சொல்ல முடியும். ஆனால் இப்போ ஒரு முறை வாய்ப்பு கொடுங்க, தமிழ்நாட்டை சிங்கப்பூரா மாற்றிடலாம் அப்படின்ட்டு. இல்லை அவர் இல்லை, எல்லாரும் தான் கேட்பான். புதுசாக அரசியலுக்கு வந்தவன் கேட்பான். நம்ம தப்பு சொல்ல, ஏற்கனவே மாற்றம் முன்னேற்றம்னு ஒன்றும் இல்லாமல் போச்சு இல்லை, ஏமாற்றத்தில் நின்றுது. உன்னுடைய தகுதியெல்லாம் இன்னும் வெளியே வரல. இதெல்லாம் இப்போ நான் தானே சொல்லிட்டு இருக்கேன், ஆதி காலத்துலேருந்து சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அது வெளியே வருது. இளைஞர்கள் ஆதரவு கிடைக்குமா இந்த மாதிரி பேசணும்? எது சிங்கப்பூரா மாற்றிடுவேன், 10 வழி சாலை போடுறலாம் பேசியிருக்காரு. இல்லை, முதல்ல 8 வழி சாலையா நிறுத்துறீங்க. இப்போ ஒன்றுமே இல்லை, இவங்க எல்லாத்தையும் இப்போ என்ன மட்டும் வந்து ஏமாத்தலை, எல்லாரும் ஏமாத்துறான், திருட்டு வேலை பண்ணுறான். ஒன்றுமே இல்லை. 8 வழி சாலை என்ன பண்ணீங்க? எதிர்த்தாங்க, எதிர்ப்பு கண்டனம். அது யார் முதல்ல கேஸ் போட்டது? பூவிலை நண்பர்கள், அந்த சுந்தரராஜனை போட்டது. இவங்க இம்ப்ளீட் ஆகிக்கிறது. அப்புறம் அவங்களுக்கு வந்து இந்த ஊடக வீச்சுன்னு ஒன்று இருக்குல்ல, ஊடக செய்தியில் கொண்டு போகிறதுக்கு அவங்களுக்கு அந்த அளவுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இவங்களுக்கு வந்து வயபிலிட்டி, இந்த மந்திரி கிந்திரின்னொன்னே நாங்கள் தான் 8 வழி சாலை எதிர்ப்போம் தடுப்போன்னு இவங்க உடனே இது வந்துடுச்சு. அதே மாதிரி இந்த சாலை ஓரத்தில் இருக்கிற இதுக்கு யார் போட்டது? மே 17 இயக்கம். எது? டாஸ்மாக் கடைகள்லாம் கரெக்டாக போட்டீங்க, அது போனீங்க. அது வந்து இவங்க இம்ப்ளிமெண்ட் நாங்கள் தான் பண்ணணும். அப்புறம் மது ஒழுக்கம்னு சொல்லிட்டு யாரெல்லாம் ஏஜென்ட் எல்லாம் கூப்பிட்டு வந்து பெண்களை வச்சு, இது நிறைய பேர் விதவைகள் இருக்காங்க, தாலி இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிஸ்ட்லாம் கூப்பிட்டு வந்தீங்க. அவங்களாம் தாலியெல்லாம் கட்டி கட்டிச்சிட்டு எல்லாத்தையும் வந்து அந்த இது ஒயிட் சாரி கட்டிக்கிட்டு அந்த போராட்டத்தில் கலந்துக்கிறாங்க. போராட்ட இலைப்பாடுற அது முடிஞ்சு போகுது இல்லையா, ஒரு 12 மணியோட முடிஞ்ச உடனே எல்லாரும் பீர் குடிக்கிறாங்க, அதெல்லாம் ஃபோட்டோ பிடிச்சி போட்டாங்க. இந்த மாதிரி தான் அவங்க பண்ணுவாங்க. இப்போ நான் எங்கே போனாலும் என்னை அடிக்கிறாங்க போகிறாங்க. எனக்கு வந்து கொடும்பாவி கொளுத்துனாங்க திண்டுக்கல்ல. அந்த கொடும்பாவி கொளுத்துற திண்டுக்கல்ல வந்து போலீஸ் வந்து அவங்கள வந்து கைது பண்ணி இது பண்ணுது. என்ன பண்ணுறாங்க, அவன் கொடும்பாவி எடுத்துன்னு வந்தவன் பெட்ரோல் ஊற்றி எடுத்துன்னு வந்துட்டான். அதில் வந்து கொளுத்துறதுட்டீங்கன்னா ஒரு அட்வொகேட்டு டப்புன்னு சிகார் போட்டு அடிச்ச உடனே அவன் பாடி கிடியெல்லாம் எரிய ஆரம்பிச்சிது. உடனே அப்படியெல்லாம் வேட்டி இல்லை, அந்த மேலே இருக்கிற பனியனோட தூக்கும்போது அதில் இருக்கிற சாராய பாட்டில்லாம் கொண்டுது, 8 பாட்டில். ஸோ இவனுங்க தான் வந்து சாராயத்தை ஒழிக்கிறவங்க. 29 முறை என்னை தாக்கி இருக்கிறார்கள். அப்போ நான் பேச மாட்டேனா? என் காரை உடைச்சிருக்கிறீங்க, காலை உடைச்சிருக்கிறீங்க, நீதிமன்றத்துக்குள்ளே போக முடியாமல் பண்ணுறீங்க. ஸோ இது வந்து இதெல்லாம் பண்ணுங்க, பண்ணிட்டு போட்டேன். உன்னை கடவுள் என்னை விட்டு வச்சிருக்கான்னா, வல்லவனுக்கு வல்லவன் ஒருத்தர் வையகத்தில் இருப்பான், வருவான். நீ ஏமாத்துறதை ஒழிக்கிறதுக்கு தான் வரும். போய் இப்போ ஊர்வலம் வந்திருக்குது, வந்து முடிஞ்சிடுது. உண்மை கிளம்பும்போது ஓடி ஒளிஞ்சிக்க வேண்டியதுதான். மாநாடு நடந்து முடிஞ்சிடுச்சு. ஆமாம், அடுத்து என்ன எதிர்பார்க்கும்? யாருக்கு? பாமக மாநாடு நடந்து முடிஞ்சிடு. அடுத்தது தேர்தல் வரும்போது என்ன பேரம் பேசுறது தான். வேற அவங்களுக்கு என்ன வேற என்ன வேலை? ராமதாஸுக்கு என்ன வேலை?
பேரம் பேசினா பணம் வாங்கணும், அது தவிர வேறு எதுவும் இல்லையே. ஒரே ஒரு அஜெண்டா தானே அவங்களுக்கு. சரி, நீங்கள் என்ன வேணாலும் எடுத்துக்கங்க. திரும்ப 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 இந்த பாமக என்பது பணத்துக்கான கட்சி தான். அவங்க வச்சிருக்கிற இளைஞர்கள்லாம் சும்மா நல்வழிப்படுத்துகிறேன், நான் சொல்கிறத கேளுங்க, இவங்க வந்து சாமி மாதிரி என்னன்னாலும் என்னை வந்து குலதெய்வங்கிறாங்க, என் காலில் வந்து கும்பிட்றாங்க, கடவுளே இல்லைன்றவங்க வந்து என்ன பண்ண பைத்தியம் பண்ணுமா அந்த வேலையை? என்ன சொல்கிறாங்க, என் ஆயிலில் பாதி எடுத்துக்குங்க, நீங்கள்லாம் என்னை எவனா ஒருத்தர் கடவுளை நான் பேசினேன், கடவுளை பேசினேன்னு சொல்கிறேன்றேன். ஏதாவது இந்த மாதிரி லூசுங்களை எங்கேயா பார்த்துருப்பீங்களா சார் நீங்கள்? இது மாதிரி தான் அவங்களாம் பேசுகிறாங்க. அப்போ இளைஞர்கள்லாம், கிராமத்தில் இருக்கிற இளைஞர்கள்லாம் வந்து அந்த ஊரை விட்டு வெளியில் போகிறதில்ல, அங்கேயே இருக்கிறாங்க. இப்போ ஒரு காசு கொடுக்குறான், இப்போ வர்றவங்களுக்கு யாருக்காவது உற்சாகபான் கொடுக்கலையா? வர்றவனுக்கு கை செலவுக்கு காசு கொடுக்கலையா? உணவு ஏற்பாடு பண்ணலையா? எல்லாமே நடந்தது. அது கேளுங்க, இதை விட கூடுதலாக நடந்தது. அதில் எல்லாருக்கும் பணம் கொடுக்கல, இது எல்லாத்தையும் ஏற்றி வச்சுன்னு மாப்பிள்ளை மாதிரி வண்டியில் ஏறுறான்னா ஏற்றி இங்கே வந்து ஊர்வலம் வந்தவனுங்க என்ன பண்ணுறானுங்க, ரோட்டில் பால் விளையாடின்னு இருக்கிறானுங்க. பார்த்தீங்களா? அப்புறம் என்ன எதுக்கு வந்தானுங்க? சின்ன பசங்க பால் விளையாடுறாங்க. சின்ன கை குழந்தைங்களா? என்ன வாயில விரல் வச்சா கடிக்க தெரியாதவங்களா? நிர்வாகிகளை தூக்கி கடல்ல போட்டுருன்னு பேசினார் திரு ராமதாஸ் அவர்கள். அதற்கு எதிர்ப்பா தொடர்ந்து சமூக வலைதளத்துல அந்த கட்சியை சார்ந்தவர்களும் எழுதிட்டு வராங்க. அது அந்த பதிவு வந்துட்டு இருக்கு. இல்லை, இப்போ அது மட்டும் இல்லைங்க, அவர் வந்து எப்போ சொன்னாலும் ராமதாஸ் வந்து இப்போ யார் கூட கூட்டணியெல்லாம் நான் பார்க்குறேன், கட்சிக்குள்ளேயே நீங்கள் கூட்டணி வைக்கிறீங்க, கூட்டணிலாம் மாற முடியாது. அவர் சொல்கிறார்ல, கூட்டணி மாற முடியாது, கூட்டணி பற்றி பேச முடியாது, கூட்டணியை நான் தான் இறுதி முடிவு பண்ணுவேன் கேட்குறாரா இல்லையா? இந்த மாதிரி தகராறுலாம் யாருன்னா அன்புமணி தனியாக ஒரு ரிங் வச்சுக்கினே அவங்க வந்து ஒன்று பண்ணணும். திரு அன்புமணி அவர்கள் விரும்பக்கூடிய கூட்டணி என்ன, திரு ராமதாஸ் விரும்பக்கூடிய கூட்டணி என்ன? ஏங்க, அன்புமணி விரும்பக்கூடிய பிஜேபி கூட்டணி, ராமதாஸ் விரும்பக்கூடிய கூட்டணி என்னன்னு கேட்டீங்கன்னா, எப்போ முதல்ல பணம், ரெண்டாவது சீட்டு, ஜெயிச்சா என்ன போனான்னா அது எவனா அவன் நிற்கிறவன் தலையெடுத்து, அவ்வளோதான். உண்மை தானே? அவங்ககிட்டயும் பணம் வாங்கிக்குவார் சீட்டு கொடுக்கறதுக்கு. இப்போ இது வந்து மொத்தத்துலேயும் பேசி ஒரு பேரம் பேசி பெரிய கட்சிகள் சின்ன கட்சிகள் பணம் கொடுத்து அவங்க தேர்தல் செலவுக்காக தான் கொடுக்குறான். அதெல்லாம் இவர் வீட்டுக்கு எடுத்துன்னு போயிடறாரு. அதானே அவர் வீட்டுக்குன்னா கின்னு சொந்த குழந்தைங்களுக்கு தானே கொண்டு போகிறாரு. இப்போ உலக நாடுகளில் வந்து இவங்களுக்கு எந்த ஊரில் சொத்து இல்லை, எல்லா ஊரில் வச்சுருக்கான். தீவு வச்சுருக்கான், யாட்செட் வச்சுருக்கான். அன்புமணி ஒன்றும் இல்லாததில்ல, வேறு 4-5 வச்சுருக்கான். 30 கோடி ரூபாய். ஒன்று விற்றா கூட அந்த இது செத்து போன அந்த 25 தியாகிகள் குடும்பத்தை கரை சேர்த்துடலாம். இல்லை, இறுதியாக இந்த கூட்டணியில் பாமக எந்த கூட்டணியில் போய் சேரும்னு நினைக்கிறீங்க? கூட்டணியில் அவங்களுக்கு என்ன துட்டு யார் அதிகமாக கொடுக்குறார்களோ, யார் வந்து அவங்களுக்கு வந்து யார் கொடுப்பாங்க சார்? அப்படி இல்லை, யார் வேணாலும் கொடுப்பாங்க ஒரு கூட்டணியில். ஏங்க, ராமதாஸ் வந்து பச்சோந்தி வைக்கப்படுற அளவுக்கு மாறி மாறி கூட்டணி வச்சாச்சு. பச்சை துரோகம் இந்த சமுதாயத்துக்கு தொடர்ந்து செஞ்சாச்சு. கூட்டணி பற்றி அவருக்கு என்ன இருக்குது? அவர் என்ன சொன்னார்? அதிமுகவோடு கூட்டணி சேர்ந்தால் தாயோடு செய்யோடு தகாத உறவு வைத்துக் கொள்வதுக்கு சமம் சொல்லிட்டு எங்கே போனார்? வெள்ளை பண்ணி தெரு நாய் இவ்வளோ கேவலமாக பண்ணார், அங்கே போய் கூட்டணி சேர்ந்தார். ஒரே ஒரு வைர நக்லஸுக்காக அன்புமணிக்கு கல்யாணத்தும் போது ஜெயலலிதா வந்தாங்க முதலமைச்சர். அது வந்து இங்கே வடபழனியில் ஒரு திருமண மண்டபம், அந்த இப்போ இருக்கிற வசதியான திருமண மண்டபம் மாதிரி இல்லை. அது நடுவில் இறங்கி ஹால் வழியாக தான் வந்தாகணும். அவங்க அந்த அம்மாவே குள்ளம் பொறுமையாக அண்ணன் நடை போட்டு வரல, மைக்கை பூச்சின்னு புரட்சி தலைவியே வருக வருக வருக. முன்னாடி என்ன சொன்னேன்? நீ சொன்னது நான் சொல்ல வேண்டியதில்லை, அந்த மாதிரி தப்பாக பேசுனது. அதை நீ அவர் ஒரே வயிறு நெக்லஸ் ஆன உடனே முடிஞ்சு போச்சு கதை. இப்போ வந்து இவர்கிட்ட யார் கலைஞர் கூட கூட்டணி வச்சுன்னு அவர் தான் சமூக நீதி இது அது இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தேன். கடைசியில் என்ன பண்ணார்? அவரை வந்து பெரிய அண்ணன் கோவணத்தாவுக்கு ஓடியாந்துட்டேன் சொன்னாரா இல்லையா? அவர் என்ன சொன்னார்? போக்கிடமற்றவர்கள் அனாமதை பேரு வழிகள் போயிட்டு வான்னு சொல்லிட்டு இது பண்ணி அறிக்கை விட்டு வெளியில் அனுப்பிவிட்டார். ஸோ இவர் வந்து ஒரு அரசியல், நீங்கள் கூட்டணி எல்லாரும் தான் மாறுறாங்க. ஆனால் இவர் கூட்டணி போய் சேர்ந்துட்டோன்னா இவர் கூத்தாடி புள்ள குத்தாட்டம் போடுறது, இவர் இருக்கிற இதுக்கு வச்சுக்கின்னு எதிரியாலெலாம் ரொம்ப கேவலமாக பேசுறது. ராமதாஸ் கேவலமாக மற்ற தலைவர் பேசாத விடவா நான் பேசுகிறேன்? நான் வந்து பாதிக்கப்பட்டாலே 29 முறை அட்டாக் பண்ணியிருக்கிற, இவ்வளோ தலைவர்களெல்லாம் வந்து நீ அடிச்சிருக்கிற, துன்புறுத்தி இருக்கிற. அப்போ நானே இப்போ எஞ்சி இருக்கிற ஒரே ஆள் நான் தான். வேறு யார் ராமதாஸை ஏற்று பேசுகிறாங்க? ஒரு ஆள் பையன் பேசுகிறாரு. என்ன ஏற்று பேசுகிறாரு? அவர்லாம் ஏற்றுலாம் ஒன்றும் பேசலையா? எனக்கு என்னுடைய இது விட நான் ஜெயிலுக்கு போனோமே, என்னை நான் காப்பாற்றிக்கணுமேன்றது ஏற்றுலாம் ஒன்றும் பேசலை. அவனுடைய கஷ்டம் அவன் நடுங்கிக்கிறான். இப்போ என்ன சொல்கிறேன்? நான் 1.5 மாதமாக தூங்கலை. நாங்களாம் தூங்காமல் தான் இந்த வேலை செஞ்சுருக்கிறோம். 1.5 மாதமாக தூங்கலாம். இன்றைக்கி நைட்டும் தூங்க மாட்டேன். நீ தான் 12 மணிக்கு தானே எழுந்திருப்ப குடிகார கம்யூனிட்டி. நீ என்ன பெரிய தூங்கி என்ன கிழிக்க போகிற இந்த சமுதாயத்துக்கு?
ஸோ இவங்க வந்து இந்த சமுதாயத்துக்கு இவங்களால ஒன்றும் ஆகலை. விளாம்பழம் பழுத்து வௌவால் என்ற வன்னியனுக்கு ஆக போகிறது ஒன்றும் இல்லை, ஓட்டை நக்கி தான் பார்க்க முடியும். இந்த மாதிரி நீங்கள் வந்து சமுதாயத்துக்கு ராமதாஸை நம்பி பிரயோஜனம் இல்லை. இந்த இனத்துக்கான பச்சை துரோகம் இந்த சமுதாயத்தை சாராதவன் செய்து கொண்டு இருக்கிறான். இதை இந்த இளைஞர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சத்திரியன்னு சொன்னவன கிளம்புறான் இல்லை ஊரில், நீ சத்திரியத்தன்மை கரெக்டு, ஆனால் எந்த மாதிரி இது நீ நியாயமாக நடக்கணும்ல, மற்றவனை மனிதனாக நேசிக்கணும் இல்லை, மற்றவங்களோட சண்டையிடக்கூடாது இல்லை, மற்றவனுக்கு வம்பு தும்பு போகக்கூடாது இல்லை, அவங்க வந்தால் கூட நீ பண்ணணும் இல்லை. நீ என்ன ஒரு சின்ன இது ஈர பேனாக்கி பேனை பெருமாளாக்கி பெரும் பிரச்சனையாக்கி ஊரை ரெண்டாக்கி தமிழ்நாடு பெரிய கலவரமாக்குற. இப்போ 2 பேர் வேலை செய்கிற இடத்துல இல்லை படிக்கிற இடத்துல கல்லூரி நல்லா படிச்சுட்டு அவங்க ஒன்றும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. சட்டத்தில் இடம் இருக்குது, கரெக்டுங்களா? அப்படி பண்ணும்போது என்ன சொல்கிற, நாடக காதல். இவங்க என்ன வாயில் விரல் வச்ச கடிக்க தெரியாது அந்த பொண்ணுக்கு பையனுக்கு. அவன் விருப்பப்படுறான், கல்யாணம் பண்ணுறான், போகிறான். இந்த மாதிரி இவன் கிளப்பி விட்டு இந்த மாதிரி தகராறு நடந்து இன்னும் ஜெயிலுக்கு கோர்ட்டுக்கு போயிட்டு வர்றவங்க எவ்வளோ பேர். இப்போ ராமதாஸ் வந்து போராளி, நீங்கள் சொன்னீங்களே போராளி, அவர் சொல்கிறாரு என்ன போராளி. நான் சொல்கிறேன் ஒரு 2 பாயிண்ட்டு. இந்த பிடிலி செங்கல்வராயன் அறக்கட்டளை, கரெக்டுங்களா? அதில் வந்து இவங்கெல்லாம் போய் கலாட்டா பண்ணுறாங்க. கலாட்டா பண்ணினா இந்த தங்கமணின்னு ஒருத்தர் இருந்தார், அவர் தான் நிர்வாகம் பண்ணிட்டு இருந்தார். அவர் ஹைகோர்ட்டில் இருந்தவர் ஜட்ஜி. அவர் நேராக போய் இவங்கெல்லாம் அடிக்க வராங்க, நான் இருக்க மாட்டேன்னு ராஜினாமா பண்ணிட்டார் அந்த சேர்மன் பதவியை. உடனே ஹைகோர்ட்டு தானா முன் வந்து கேஸ் எடுக்குது. அதில் 57 பேர் A1 அக்யூஸ்ட் ராமதாஸ். இதில் எல்லாருக்குமே 2 லட்சம் ரூபாய் ஜாமீன் தொகை, 2 நபர் ஜாமீன் வச்சு வெளியே வராங்க. ராமதாஸ் என்ன பண்ணார், நேராக ஹைகோர்ட்டில் போயிட்டு என்னை மன்னித்து விடுங்கள், அன்கண்டிஷனல் அப்பாலஜி, நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்டு என்னை மட்டும் விடுதலை பண்ணுங்கன்னு வெளியே வந்துட்டார். இவர் போராளியா? இது மகாபலிபுரம் மாநாடு நடந்தது இல்லை, அதில் ஜெயலலிதாவை பேசினார்ல, என்ன பேசினார், மணி 11:30, நான் என்ன பண்ண முடியும், கைது பண்ண முடியுமா, என்னை என்ன செய்ய முடியும், எல்லாம் பேசினார். அப்புறம் என்னாச்சு, ஜெயலலிதா ஒரு டவுன் பஸ்ஸில் கைது பண்ணி எடுத்து போய் இதில் போட்டு செங்க திருச்சி ஜெயிலில். திருச்சியில் போனவுடனே என்ன பண்ணாங்க, அவங்க ஒய்ஃபு என்ன லெட்டர் எழுதுறாங்க, ஒரு பெண்ணின் மனது பெண்ணுக்கு தான் தெரியும், என் கணவர் பல்வேறு நோய்களால் பாதிக்கப்பட்டிருக்காரு, அவர் உடல்நிலை மோசமாய் கொண்டு இருக்கிறது, தயவு செய்து கருணை கூர்ந்து நீங்கள் அவரை விடுதலை செய்யணும். சரி, அந்த அம்மா என்ன பண்ணுது, சட்டமன்றத்தில் இந்த போராளியை பற்றி பேசி அப்புறம் விடுதலை செய்யணும் கைட்டி விட்டார். ஸோ இந்த மாதிரி தான் போராளி அவர். ஸோ நீங்கள் வேறு ஏதாவது போராளி எதுவெல்லாம் கடைசி வரலாம் நின்றுது, எது நடக்காதோ அதுக்காக போராடுற மாதிரி பண்ணிப்பாங்க. ஆனால் எல்லாத்துலேயும் எதுக்கு எடுத்தாலும் வேறு இது தானேங்க அறிக்கை விடுறது. இப்போது செக்ரட்டேரியட்டில் இருக்குது 56 இலாக்கா இருக்குது, 56 இலாக்காவில் அங்கங்கே இலாக்காவில் என்ன நடக்குதுன்னு தெரிய வரும். ஒரு பத்திரிக்கை வச்சுருக்கிற வேறு இதெல்லாம் வச்சுருந்தீங்க, டிவிலாம் இருக்குது, அதில் வந்ததுன்னா அது ஒரு அறிக்கையை தயார் பண்ணி மற்றவங்களுக்கு அந்த வேலை இல்லை, நீ கட்சி நடத்துறதுனால அறிக்கை போகும், டெய்லி ஒரு அறிக்கை. இப்போ வந்து நாளைக்கு வந்து இவங்களுக்கெல்லாம் வந்து சம்பளம் உயர்த்தி கொடுக்கணும், இல்லைன்னா நடக்கிறதே வேற அப்படின்னு போடுவார். அவன் ஏற்கனவே கையெழுத்து போட்டு இருக்கும்போது அது வெளியே வருது. இதே மாதிரி தானே எல்லா பிரச்சனைகளும் இருக்குது. இப்போ டீச்சர்ஸ் இதுக்கு கன்சாலிடேட்டட் பே கொடுக்கறதுக்கு, 2வது பதவி உயர்வுக்கு, நீ மீதிக்கெல்லாம் நான் வந்து முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்தேன், அருந்ததற்கு வாங்கி கொடுத்தேன், அப்புறம் ஏன்டா வன்னியனுக்கு வாங்கி கொடுக்கலான்னு கேட்பாங்களா? நீ என்றைக்காவது பேசியிருக்கிறாயா இந்த இடஒதுக்கீடு பற்றி? நாங்கள் இருக்கும்போது பேசுனது தானே. 20% மாநிலத்திலே, 2% வந்து மத்திய அரசில். இது என்ன சொல்லி நாங்கள் கூப்பிட்டோம், இதில் எவன்லாம் செத்து போனான், யாரெல்லாம் 2 லட்சம் வழக்கு எப்படி வந்தது? நான் கிராமமாக போகும்போது என்ன சொன்னோம், ஊர் முழுக்க நாம் இருக்கிறோம், நமக்கு கூட சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர்கள் விவசாயம் பண்ணுறோன்னா அங்கே சவர தொழிலாளி, சலவை தொழிலாளி, அப்புறம் வந்து நம்ம இதுக்கெல்லாம் உழவு தொழில் செய்வதற்கான அந்த எக்யூப்மெண்ட்லாம் தயார் பண்ணி கொடுக்குறவங்க எல்லாம் அங்கே தானே இருந்தாங்க. உங்களுக்கு நாங்கள் வாங்கி தருகிறோம், நீங்களும் எங்களோடு வாருங்கள் என்று சொல்லி தான் போராட்டம் பண்ணணும், கரெக்டுங்களா? அப்படி துப்பாக்கியாலே சுட்டு இறந்து போனவர்கள் இந்த யாரெல்லாம் இருக்கிறான், வன்னியன் மட்டும் இல்லை. நான் இன்னைக்கு சொல்கிறேன், அதில் 2 பேர் வேற இது சமுதாயத்தை சார்ந்தவர்கள். ஒருத்தர் வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா பத்திரக்கோட்டை, அது பக்கத்தில் வந்து இருக்கிற ஒரு பக்தர், அவர் வந்து என்ன இதுன்னு விஸ்வகர்மா சமுதாயத்தை சார்ந்தவர். அச்சிரப்பாக்கம் பக்கத்தில் வந்து செத்து போனார், அவர் யாதவ சமுதாயத்தை சார்ந்தவர். ஸோ இவங்கெல்லாம் துப்பாக்கி சூழலில் செத்து போனவங்க தான். ஆனால் இவனுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கெல்லாம் யாருக்காவது என்னைக்காவது பேசிக்கிறாங்களா, இல்லை அவங்களுக்காவது நிதி கொடுத்துருக்காங்களா?
அதுதான் இவங்கெல்லாம் போய் கேட்கும் போது என்ன சொன்ன, தாலி எடுத்த முண்டச்சிங்களா இங்கே ஏன் வரீங்க, ஓடி போங்கன்னு தான் துரத்தி விடுற மாதிரி. ஸோ இந்த மாதிரி நீங்கள்லாம் இந்த வார்த்தைகள்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்க முடியாத வார்த்தைகள்லாம் எப்படி பேசுவாங்கன்னே தெரியாது. இப்போ அந்த காடு வெட்டி குருவை சேர்த்துட்டாங்க, இன்னொரு தியாகியா இப்போ அன்புமணி 25, ராமதாஸ் 27ங்களா. இப்போ வந்து ஆக்சுவலாக அந்த ஃபீல்டில் இருக்கும்போது இவரை சேர்த்துட்டு காடு வெட்டி குரு சேர்த்து 22வது இதுவாக போட்டு வச்சுருக்காங்க. ஸோ காடு வெட்டி குரு வந்து மருத்துவ கொலை பண்ணீங்க, அவங்க ஒன்றுமே செய்யலையே. இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இவங்க தியாகிகள்னு சொன்னவங்களுக்கு யாருக்கும் இவங்க எதுவும் செய்ய மாட்டாங்க. அதுதான் அரசாங்கம் தான் செய்யணும். அரசாங்கத்துக்கிட்ட நாங்கள் தான் கெஞ்சி அவங்களுக்கு மண்டபம் கட்டுங்க, அவங்களுக்கு வந்து இது கொடுங்க, 110 விதின்னு கீழே மண்டபம் கட்டிட்டு அந்த அறிவிச்சாங்க. அது கட்டிட்டு திறந்துட்டாங்க. அதில் கல்வி வேலை வாய்ப்பு வந்து அந்தந்த கல்வி தகுதி குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு ஏற்றார் போன்று கல்வி தகுதிக்கு ஏற்ற வேலையை தருவோன்னு 110வது விதி. அதை செயல்படுத்துறதுக்கு நாங்கள் தான் போராடுறோம். நீ எதா பேசுறியா? என்னைக்காவது பேசியிருக்கிறியா? பேசுறது இல்லையே. உனக்கு பொழுதுபோக்கு என்ன? நீ வந்து அப்பப்போ குடிக்கிற. அன்புமணி வந்து 3 நேரம் குடிக்காரன், ராமதாஸ் பகல் நேரம் குடிக்காரன். அவனுக்கு குடிக்காமல் இருக்கான்ல. ஊருக்கெல்லாம் உபதேசம் பண்ணுறானுங்க. இது உபதேசம் கூட நீ பண்ணிக்க, குடிக்கிறதுமா சொந்த விஷயம். ஆனால் நீ வந்து இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுறிய, நீ வந்து என்ன பண்ணுற? மது விலக்கு ஒழிக்கணும், மதுவுக்கு பூட்டு போடுற போராட்டம் எல்லாம் பண்ண. என்ன மூலம் எது? பெரியார் என்ன சொன்னார்? மூலத்தை அழிச்சா வருமா? இந்த எங்கே ஃபேக்ட்ரி இருக்குது, அவங்ககிட்ட போராடி அதை போய் நிறுத்தினா கரெக்டு. ஒன்றும் இல்லாத மக்களை வாங்க விடுறதுக்கு அவங்ககிட்ட வசூல் பண்ணுறதுக்கு தானே வேலை செய்கிற. இந்த தொழிற்சாலைகள்லாம் மூடினதுக்கு யார் காரணம்? நிறைய தொழிற்சாலைகள். இப்போ வந்து கடலூரில் இருக்கிற அத்தனை தொழிற்சாலைகளையும் எவ்வளோ பேர் மூடிட்டாங்க. வேலூரில் இருந்த தொழிற்சாலைகள்லாம் மூடினாங்கல்ல. இதெல்லாம் தொழிற்சாலைகள்லாம் பெரிய பெரிய தொழிற்சாலைகள், மறைவல் நகர் எல்லாம் இவனுங்க அக்கப்பூர் பண்ணி தானே இங்கே மூடினாங்க. இவங்களுக்கு நிதி கொடுக்கல, அது கொடுக்கல, இது கொடுக்கல. ஒன்றுமே இல்லாத கம்பெனி கூட இவங்க வைக்கிறது தான் ரேட்டு கம்பெனி நடத்துறதுக்கு. ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு தொழிற்சாலையினுடைய இது நான் தாங்க ஃபஸ்ட்டு கொண்டு வந்தேன். இன்றைக்கி பேசுகிறான்ல வந்து என்எல்சிக்கும் சரி, நம்ம அனல் மின் நிலையம் செய்யூர் மரக்காணத்துக்கும் சரி, என்ன சொன்னேன், நீங்கள் வந்து எங்கள் நிலங்கள் எடுத்ததுக்கு பதிலாக எங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கணும், அதே மாதிரி கொடுக்கணும்லாம் சொல்லிட்டு, எங்கள் நிலங்களுக்கு பணமாக வேண்டாம், அதில் நீங்கள் ப்ரெஃபரன்ஷியல் ஷேராக கொடுங்கள். இன்றைக்கி பரந்தூரை பற்றி பேசுகிறல்ல, அதை தான் நான் சொல்லின்னு இருக்கேன் 25 வருஷமாக. என்ன சொல்கிறோம், இது மாதிரி தான் நீங்கள் கொடுக்கணும் பங்குதாரர்களாக. அதுவும் பங்குதாரர்கள்ட்ட ப்ரெஃபரன்ஷியல் ஷேர், முன்னுரிமை அடிப்படையில் கொடுங்க. என்எல்சிக்காக தான் சொன்னேன், இந்த இதுக்கும் நாங்களே முன் வந்து கியூவில் நின்று நிலம் கொடுக்கணும்னு சொன்னோம். ஸோ அப்படியெல்லாம் வருகின்ற பொழுது என்னென்னா, அவன் நஷ்டமானா லாபம் வந்தான்னா அது வரணும். நீ ஒரு திட்டங்களை திட்டு, இப்போ ஏர்போர்ட்டுன்றது இருக்க போகுது, இல்லாத பட்ஜெட்டில் ஒரு தடவை வைண்ட் அப் பண்ணுறாங்க அப்படின்னு வந்ததுன்னா, ஒரு தொழிற்சாலை ஃபீசிபிலிட்டிஸ் இல்லை, இதெல்லாம் தேவையில்லை, இப்போ நிலக்கரியெல்லாம் மூடி போச்சுன்னா அதை சமன்படுத்தி யார் யார் இருக்கிறார்களோ அவருடைய வாரிசுக்கு ஒப்படைக்கணும்னு சொல்கிறோம். ஸோ இதெல்லாம் நம்ம இண்டஸ்ட்ரியல் பாலிசி. ரெண்டாவது வந்து நீங்கள் வேலை கொடுக்கும்போது எப்படி கொடுக்கணும் அப்படின்னா, இப்போ தைவான் நாடு, சைனா, நீங்கள் எங்கே வேணால் கொரியா, இங்கெல்லாம் எப்படின்னு கேட்டால் சவுத் கொரியாலாம் இந்த வேலைக்கு 10-15 நாள் ட்ரைனிங் கொடுப்பான். இது ஒன்றும் கம்பசூத்திர வேலை கிடையாது. இது வந்து இந்த இது கிடையாது, என்னது ராக்கெட் இன்ஜினியரிங் கிடையாது. பயிற்றுவித்து அவங்களுக்கு சூப்பர்வைசர் வச்சுட்டு அவங்கள ட்ரெயின் அப் பண்ணி இண்டஸ்ட்ரியல் இதில் இந்தியா முழுக்க அது தானே, உலகம் முழுக்க அது தானே நடக்குது. அந்த மாதிரி கொடுங்க. இப்போ ஒரு இதில் வந்து செய்யாறில் அந்த மாதிரி நடந்தது, நாங்கள் தான் பண்ணோம். யாருக்கு வேலை கொடுக்கணும்னு சொன்னேன், யார் இடம் எடுக்கிறியாங்க, அது எந்த ஊர் பக்கத்தில் இருக்குது, யாருக்கெல்லாம் ரேஷன் கார்டு இருக்குதோ, குடும்ப அட்டை, அவங்களுக்கு கொடு. இது ஒன்றும் வந்து பெரிய வேலை கிடையாது. இது கொடுத்துட்டு இந்த இடத்துல ஆள் இல்லைன்னா அடுத்த பக்கத்து கிராமம், அப்படி அந்த தாலுக்காக்குள்ளே கொடு. அதுக்கப்புறம் தான் வேறு கொடுக்கணும். இந்த சூப்பர்வைசர் இந்த மேலே படிப்புக்கு இங்கே இல்லைன்னா நீங்கள் அதை ஹையர் பண்ணிக்கணும், அது கூட இவங்க கிடைக்கும் போது அனுப்பணும். இப்படிலாம் சொல்லி பாலிசியை கொண்டு வந்தது யார்? நாங்கள் தான் கொண்டு வந்தோம். அதுக்காக தான் போராடணும். இதெல்லாம் வரலாறு இருக்குது. இதெல்லாம் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்தந்த ஊரில் நாங்கள் போராட்டம் பண்ணும்போது செய்யும்போது அந்த மாவட்ட செய்தி சின்னதாக போடுவாங்க, கவரேஜ்லாம் வராது. இப்போ எல்லாம் நல்ல அவேர்னஸ் வந்து போச்சு. இந்த இளைஞர்களோட அதான் சொல்கிறேன், நீங்கள் எல்லாம் பாருங்கள். இப்போ முதல்வர் இருக்கார், அவர் வந்து மனசு இல்லையே, இது கொடுக்கலாம் உடனே, அப்படி இப்படி தள்ளி 4 வருஷம் ஜீவோ போட்டு வச்சுருக்காங்க. பேக்வர்ட் கமிஷன் பரிந்துரை வந்தாச்சு, ரிசர்வேஷன் என்னைக்கு ஒன்றாலும் அறிவிக்கலாம், கொடுக்க வேண்டியது தான். அது வந்து என்ன, ஏன் நீ கேட்டதுனாலையும் தகராறு பண்ணதுன்னு நான் கூட சொன்ன முதல்வரை பார்க்கும்போது, பாருங்க, நீங்கள் வந்து யாரோ வச்சு மனசில் பண்ணாதீங்க, 3 கோடி மக்களை நினச்சி செய்யுங்க. இது வந்து செஞ்சது ஏற்கனவே கொடுத்தது, அதை கொடுங்க அப்படின்னு சொல்லணும்.
அதெல்லாம் பேசிட்டு இருக்கிறாரு. எப்போ வரும்னு தெரியல. எதிர்பார்க்கலாம், கொடுத்துருந்து எதிர்பார்க்கலாம் இல்லையா? ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம். Green Park Coaching Center, All India First Rank, 720 out of 720. Number of students joined MBBS in 2024, 1951. Green Park Coaching Center. Taste the Daily. Taste the Daily.